அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 22/11/2024 வெள்ளிக்கிழமை. நாளை தேய்பிறை அஷ்டமி விரத நாள், வாஸ்து நாள். நாளை வருகின்ற தேய்பிறை அஷ்டமி ரொம்ப விசேஷமான நாள். கார்த்திகை மாதத்திலே வருகின்ற அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, காலபைரவாஷ்டமி நாள். இதே மாதிரி வாஸ்து நாள் நாளை பகல் 10:50 மணி முதல் 11:30 வரை உள்ளது. வாஸ்து சம்பந்தப்பட்ட பூஜைகள், பூமி பூஜை போன்றவை அல்லது பரிகாரம், வாஸ்து ஹோமம் போன்றவை செய்வதற்கு அற்புதமான நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் முன்னேஸ்வரம் வடிவாம்பிகை சமேத முன்னைநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வடிவாம்பிகை சமேத முன்னைநாத சுவாமியின் அருளால் வாழ்க்கையிலே வெற்றிகள் கிடைக்கட்டும், காரிய தடை விலகட்டும், ஐஸ்வர்யம் குபேர சம்பத்து கிடைக்கட்டும். திருமணம், கல்யாணம், விவாகத்துக்காக காத்திருக்கும் கன்னிப்பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சீக்கிரமாக விரைவாக திருமணம், கல்யாணம், விவாகம் நடக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். இன்று இரவு 10:30 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி ஆரம்பமாகின்றது. இன்று இரவு 9:51 வரை ஆயிலை நட்சத்திரமும் அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:14 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் பகல் 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே, நலமான நாள். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி மருத்துவ செலவுகளெல்லாம் கொஞ்சம் குறையும். விவாகம், திருமணம், கல்யாணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும். வீட்டிலே சுபகாரியங்கள் செய்வதற்கான நல்ல சகுனங்கள் தென்படக்கூடிய நாள். சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த சில தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கங்க. ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு அதிர்ச்சியான தகவல்கள் வரக்கூடும். இதே மாதிரி சிலருக்கு தாய்நாடு, சொந்த ஊருக்கு திடீர் பயணம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. லக்ஷ்மி குபேரருடைய ஸ்லோகத்தை அல்லது ஸ்தோத்திரத்தை சொல்லி வழிபடுவது கூடுதல் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். இன்று நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெற யூஸ் பண்ண வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, மாற்றங்களை தரக்கூடிய நாள். அது சிலருக்கு நல்ல மாற்றமாக இருக்கும். வியாபாரம், தொழிலிலே சிலர் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக உங்களுக்கு லாபம் கூடுதலாக கிடைக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. பைக் மெக்கானிக்காக வேலை செய்பவர்கள், கார் மெக்கானிக்காக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஜிம் ட்ரெயினராக இருப்பவர்கள், அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும்.
வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் பொழுது சாப்பாடு உணவு விஷயத்திலே கவனமாக இருக்கணும். சில பேருக்கு ஃபுட் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சிலருக்கு சளி காய்ச்சல் தொல்லை இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானை அவருடைய ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது கூடுதல் நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். பிள்ளைகள் வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் அல்லது சர்ஜரி செய்து கொண்ட சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ஹெல்த் ஒர்க்கராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். குரு வக்ரமடைந்திருப்பதனால் பூர்வீக சொத்து விஷயத்திலே சிலருக்கு திடீர் பிரச்சனைகள் வரக்கூடும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது. சகோதர வழியிலே திடீர் செலவு உண்டு. பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக வேலை செய்பவர்கள், ஆன்லைனில் டீச்சிங் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை தேவார பதிகம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். சில விஷயங்களுக்காக தேவையில்லாமல் கவலைப்படுறத தவிர்க்க வேண்டும். அது எப்படி நடக்குமோ அது அப்படி நடக்குங்கிற மாதிரி டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி போயிட்டே இருக்க வேண்டிய நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இந்த மாதிரி ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், ஷோரூம் நடத்துபவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்கள், MBA படித்துவிட்டு வேலை தேடும் சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டிலே ஹோட்டலில் வேலை செய்பவர்கள், ரெஸ்டாரண்டில், பாரில் வேலை செய்பவர்கள், ஹெல்ப்பராக இருப்பவர்கள், குக்காக, செஃப்பாக இருப்பவர்கள், மேனேஜராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஹனுமன் சாலிசா சொல்லி ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்மம் ராசி அன்பர்களே, போட்டி பொறாமை வரக்கூடிய நாள். வியாபாரத்திலே போட்டி இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி பார்த்து சில பேர் பொறாமைப்படுவார்கள். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் விஷயம் இழுபறியாகும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக அரசியல்வாதிகள் வந்து சில பிரச்சனைகள், தொல்லைகள் வரும். ஆனால் சமாளித்துருவீங்க. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஆர்ட் டைரக்டராக இருப்பவர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக வேலை செய்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆலய அர்ச்சகர்களாக, புரோகிதர்களாக இருப்பவர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்கள், நிர்வாகிகளாக ஆலயத்தில் இருப்பவர்கள், ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரருடைய போற்றியை சொல்லி வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். சூரிய பகவான் அனுகூலமாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு.
விவசாயத்துறையில் இருப்பவர்கள், விவசாயிகளாக இருப்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக்கங்க. ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். பெண்கள் சிலருக்கு மன உளைச்சல் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது கூடுதல் நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சில சோதனையெல்லாம் வரும், அதையும் தாண்டி ஜெயிக்க வேண்டும். நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். சிலருக்கு விரய செலவுகள் உண்டு. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், வாட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆர்ஓ பிஸ்னஸ் செய்பவர்கள், வாட்டர் கேன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டிலே ஃபைனான்ஸ் அல்லது பேங்க் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. துர்க்கை அம்மனை போற்றி சொல்லி வழிபடுவது நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். சிலர் அந்யோன்யமாக இருப்பீர்கள். தாய் தந்தை வழியிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். எவ்வளோ நாளைக்கு தான் பிஸ்னஸை வாடகை பில்டிங்கில், கட்டிடத்தில், இல்லை ரெண்டட் ஆஃபீஸில் பண்ணுறது, புதுசாக சொந்தமாக ஒரு இடம் வாங்கி கட்டணும் அப்படின்னு இருப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருந்தால் நிச்சயம் அதற்கான முயற்சியிலே பலன் இருக்கும், வெற்றி கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவியை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். பொறுமைக்கு சில சோதனையெல்லாம் வரும். வீட்டில் உள்ளவங்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது கிளையன்ஸ் கிடைப்பார்கள். பிஸ்னஸில் சிலருக்கு போட்டி இருக்கும். பங்குதாரர், பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்புள்ளது. டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள் உங்களுடைய படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களில் மனசு சிலருக்கு அலைபாயும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இரவு நேர பயணத்தில் கவனம் தேவை. பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு, ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு.
சொர்ணாகர்ஷ்ண பைரவ பெருமானை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலன்களை தரும். அல்லது கால பைரவ அஷ்டகம் படிப்பதும் நல்ல பலனை உங்களுக்கு தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களை மறதியால் அவதிப்படும் நாள். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனம் தேவை. வீட்டிலே சில பிரச்சனைகள் வந்து போகும், விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சிலருக்கு திடீர் செலவுகள் எல்லாம் வந்து சேரும். ஃபுட் கேட்டரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு அல்லது கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலே ஐடி துறையிலே பணியாற்றுபவர்களுக்கு வேறு சில நல்ல வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கங்க. கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயங்கள் போன்ற பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புள்ளது. மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள், அக்கறையாக படிக்க வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். என்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, குரு பகவானால் காரிய தடைகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும், ஏமாற்றங்கள் குறையும், பயணங்கள் இனிமையாக இருக்கும். வெளியூரிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோச்சிங் சென்டர்ஸ் போன்றவை நடத்துபவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும், பயன்படுத்திக்கங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி புது கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். ரியல் எஸ்டேட் மீடியேட்டராக, புரோக்கராக, ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பணவரவு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சாஸ்தா ஐயப்பனை ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கே ஆச்சரியமாகிற மாதிரி இப்போ நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, திணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் சிலருக்கு திடீர் இடமாற்றம் வந்து சேரும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் உண்டு. அரசு ஊழியர்கள், உங்கள் சக ஊழியர்களுடன் மோதல் போக்கு வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மினி மார்ட் வைத்திருப்பவர்கள், மளிகை கடை, அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே பெட்ரோலியம் மற்றும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளிலே பணியாற்றுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அன்னபூரணி அம்பாளை, அன்னபூரணியுடைய ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவது கூடுதல் பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருப்பதற்கு நீங்கள் தஞ்சாவூர் பெரியநாயகி என்று சொல்லப்படுகின்ற பிரகத்நாயகி சமேத பிரகதீஸ்வர சுவாமியை வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். நன்றி, வணக்கம்.